Peppers Entertainment Television. Turn on the heat. Nalam Kaka. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நம்ம ஒவ்வொரு மருத்துவர்களையும் நேர்காண்டுகிட்டு இருக்கோம். அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில அவங்க பேச போற தலைப்பு பெண்களுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ். இதற்கான காரணங்கள் என்ன, யாருக்கெல்லாம் வரும், இதற்கான சிகிச்சை முறை ஹோமியோபதியில எப்படி இருக்கு, முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர உங்களுக்கான சந்தேகங்களையும் நமது நேரலை நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நீங்க எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பெண்களுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ். இது பொதுவாக எந்த ஏஜ்ல இருந்து வரும் டாக்டர், யாருக்கெல்லாம்? ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னாலே பொதுவா ஃபீமேல்ஸ்க்கு அப்படிங்கிறது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றதையே பொண்ணுங்க வந்து ரொம்ப வைக்கப்படுவாங்க வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா அது எந்த ஏஜ்ல இருந்து வருது, அதாவது 1 இயர் இல்ல 1 இயர் இருக்கிற குழந்தைக்கு கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து டில் மெனோபாசல் ஏஜ் வரைக்குமே அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கான காமனான ஒரு ஏஜ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனா எந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு அதிகமா வரும் அப்படின்னா ஃப்ரம் டீனேஜ் ஆன்வர்ட்ஸ், ஃப்ரம் 12 இயர்ஸ்க்கு மேல இருந்து டில் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் வரைக்கும், அது தட் இஸ் 53 இயர்ஸ் வரைக்கும், அதாவது மெனோபாசல் ஸ்டேஜ் வரைக்கும் உள்ளவங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ், அதிகமா இன்ஃபெக்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜோட நேச்சரை பொறுத்து அது ட்ரீட்டபிளா, நான் ட்ரீட்டபிளா, பிசியலாஜிக்கலா, பேத்தாலஜிக்கலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிசியலாஜிக்கல்னா நார்மலா, நேச்சுரலா, அதாவது இயற்கையோட சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து நம்ம உடலுக்கு எந்த வகையிலையும் உபாதை கொடுக்காது அப்படின்னா அது பிசியலாஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேத்தாலஜிக்கல் அப்படின்னா அதற்கான வைத்திய முறைகள் தேவை, அது வைத்தியம் எடுக்கிற அளவிற்கு அந்த சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அது பேத்தாலஜிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒயிட் டிஸ்சார்ஜ், 1 இயர் உள்ள ஃபீமேல் பேபிஸ்க்கு, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. அதாவது மதர் கிட்ட ஃபீட் எடுத்துக்கும் போதே, அதாவது நியூபார்ன் பேபிஸ்ல ஒரு சின்னதா கொஞ்சமா ஒயிட் டிஸ்சார்ஜ் எங்க இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஜெனிட்டல்ஸ்ல, அதாவது ஃபீமேல்ஸோட ஜெனிட்டல்ஸ்ல, பிறப்பு உறுப்புல அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அதுல வந்து என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிறந்த குழந்தைங்களுக்கு பிறப்பு உறுப்புல வெள்ளைப்படுதல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு வேற எந்த ரீசனுமே இருக்காது. 100% அது பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இருக்கும். ஓகே, நிறைய பேர் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்றாங்களே டாக்டர். இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அதோட நேச்சர், நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை தொடர்பாக. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சங்கீதா. சங்கீதா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வெள்ளிவாக்கத்துல கால். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனையில கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர், நான் சங்கீதா பேசுறேன். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகல, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. சரி. ஆகுற டேட்டை விட. பட் பாத்தீங்கன்னா எனக்கு அடிக்கடிக்கு கொஞ்சம் லைட்டா இடுப்பு வலிக்குது. ஓகே. இடுப்பு வலிக்குது, வயிறெல்லாம் வேற ஒரு மாதிரியா பண்ணுது. ஓகே. தள்ளி போயிருக்குன்னா எத்தனை நாள் தள்ளி போயிருக்குமா? எத்தனை மாசம் இல்ல, இப்பதான் ஜஸ்ட் தள்ளி போயிருக்கு, ஒரு 6 days அந்த மாதிரி தள்ளி போயிருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆகி எனக்கு வந்து 9 months ஆகுது. குழந்தைங்க இருக்காங்களா? 9 months தான் ஆகுது இல்ல? ஆமா. தள்ளி போக இருக்குன்னா நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்களா? இல்ல, இன்னும் பாக்கல. ஓகே, ஜஸ்ட் 6 days ஆயிருக்குன்னா வெயிட் 10 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க 10 days வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் யூரின் பிரெக்னன்சி கார்டு இருக்கு இல்லையா, ஃபார்மசில வாங்கி நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல 2 கோடு வந்ததுன்னா அது பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்ததுன்னா நீங்க வந்து நார்மல் செக்அப்ஸ்க்கு போகலாம். இஃப் இட் இன் கேஸ் நெகட்டிவ்னு வந்தது அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் டில் 10 more days, ஒரு 10 நாட்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமும் திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நெகட்டிவ்னு வருது அப்படின்னா அப்போ நம்ம ஃபர்தரா பீரியட்ஸ் வர்றதுக்கான ட்ரீட்மெண்ட்ல போகலாம். சரிங்களா? ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்னு ஏற்படுத்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் பிரியா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அது சரி பண்ண முடியுமா டாக்டர்? அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்? அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு வேற எந்த காரணமுமே இல்ல அப்படிங்கறது தான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா டாக்டர். ஆக்சுவலா அது வந்து என்னன்னா அதுக்கு கண்டிப்பா அதுக்கான ரீசன் இருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியாதவங்க தான் அதை அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? எல்லாமே ரெகுலரா இருக்கு. ரெகுலரா இருக்கு. தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா?
தைராய்டு செக் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணியாச்சு, ஓகே டியூப் டெஸ்டும் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா இருக்கு. அப்ப உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. ஓகேவா? நம்ம ஹோமியோபதியில நாட் ஒன்லி பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலாவும், அதாவது மைண்ட் ரீதியிலையும் மனசு ரீதியாகவும் நீங்க எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது டிப்ரெஷன்ஸ் இருக்கா, வரிஸ் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம டாக்டர் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. அது வந்து நல்ல திக் லைனிங்கால இல்ல, லைட்டா என்ன சொல்றது, ஒரு மில்க் மாதிரி ரொம்ப இதாதான் இருக்கு, இருக்கு. in between periods whole days வாட்டர் வர மாதிரி இருக்கு டாக்டர். ரொம்ப நிறைய இருக்காமா கம்மியா தான் இருக்கா? கம்மியா தான் இருக்கு. கம்மியா தான் இருக்கு இல்லையா? பயப்பட வேண்டாம். நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. ஓகேவா? ரிப்போர்ட்ஸ்ல ஏதாவது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் நீங்க மனசளவுல உங்களுக்கு சம் சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் தேவைப்படும் along with homeopathic medications. ஓகேவா? நம்ம homeopathic medications வந்து மெடிசன்ஸ் வந்து நாட் ஒன்லி த பாடியில மட்டும் இல்ல, அதோட ஆக்ஷன் நம்ம மனசுலயும் இருக்கு. ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்குமா, அந்த சைக்கோட்டிக் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது சைக்கோட்டிக் பிளாக் அப்படின்னா டியூப்ல இருக்கிற பிளாக் கிடையாது. நம்ம மனசுல ஏதாவது ஒரு வகையில நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல நம்ம wound ஆயிருப்போம், இல்ல ஹர்ட் ஆயிருப்போம். தட் வில் பிளாக் ஃபார் த இன்ஃபர்டிலிட்டி. அதனால அதை நம்ம ரிமூவ் கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமா நீங்க ஓப்பன் அப் பண்ணலாம் உங்க மைண்டை. நம்ம அதை ரிமூவ் பண்றது மூலமா நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா. அதனால நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்து நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. நமக்கு கரெக்டா ப்ராப்பர் கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் அலாங் வித் ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஷுவர்லி நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நன்றி. உங்களின் அழைப்புக்கு. ஹார்மோனல் சேஞ்ச்னால ஒயிட் டிஸ்சார்ஜ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு வரக்கூடியது அதாவது 1 இயர்க்குள்ளர இருக்க குழந்தைங்களுக்கு 1 இயர்க்கு மேலேயும் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. ஒரு 10 to 11 இயர்ஸ் இப்ப எல்லாம் வந்து மெனார்கி ஏஜ் பியூபர்ட்டியே வந்து பிஃபோரா வந்துடுது இல்லையா? நம்ம 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் வந்துடுது சொல்றோம். பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். அவங்க வளர்ற சொசைட்டி, அதாவது அவங்க வளர்ற என்வாயன்மெண்ட்டை பொறுத்து அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸும் மாறும். ஓகே ஓகே ஓகே. என்வாயர்மென்ட் அதுக்கு ஒரு ஹார்மோன் சேஞ்சுக்கு ரொம்ப பெரிய அது ரோல் இருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு நேர் பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தங்கம். தங்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டம் கடலூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு வந்து அதிகமா கோவம் வருது பார்த்துடுங்க. ஆனா எப்பவும் டென்ஷனாவே இருக்கிற மாதிரி இருக்காது. எதனால? வயசு என்னம்மா? உங்க வயசு வந்து 29. கல்யாணம் ஆயிடுச்சா? 2 குழந்தைங்க இருக்கு. 2 குழந்தை. இப்பதான் உங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வர மாதிரி இருக்கு? முன்னாடி இருந்தே அப்படிதான் இருக்கீங்களா நீங்க? இப்போ பொதுவா இப்போ ஒரு வருஷமா அதிகமா கோவம் வருது. ஓகே. ஆக்சுவலா அந்த கோவம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய அன்பின் பரிமாற்றம் குறையறதுனாலதான் அந்த மாதிரி கோவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயம், ஹார்மோனல் பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் கரெக்டா வரும். இப்போ குழந்தை பிறந்து 2வது குழந்தை வந்து 2 மாசம் தான் ஆகுது, என்ன வரல பாத்துடுங்க. ஆக்சுவலா குழந்தை பிறந்து 2 மாசம் தான் ஆகுதுன்னா நீங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி பால் கொடுத்துட்டு இருக்கும்போது பீரியட்ஸ் வராதுமா, நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே. பால் கொடுத்து நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. அதுலயும் இந்த மாதிரி இரிட்டேஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு அது எல்லாமே நார்மலா தான் இருக்கு எனக்கு, ஆனா அந்த கோவம் மட்டும் அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்குன்னா நீங்க உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு ஃபீமேல் டாக்டர்ஸே இருப்பாங்க. உங்களை பர்சனலா எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டுட்டு உங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் அலாங் வித் ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு இரிட்டேஷன்ஸ், கோவம் பிளஸ் உங்க மனசுல ஒரு அமைதியும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேன். என் பேரு இந்திரா. இந்திரா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? இந்திரா. இந்திரா, உங்களுடைய கேள்விகள் என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. எனக்கு இப்ப டேட் தள்ளி போனேன். ஓகே. இப்ப 3 days தான் ஆகுது, ஆனா ரொம்ப அடிவேர் வலிக்குது. ஓகே. டேட் தள்ளி 3 days தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஆனா என்ன பீரியட்ஸ் வரல, வயிறு வலி இருக்கு. ரொம்ப அடிவேர். உங்க வயது என்னம்மா? வயது 20. மேரேஜ் இன்னும் ஆகல இல்லையா? ஆயிடுச்சு இப்பதான். எவ்வளவு நாள் ஆகுது மேரேஜ் ஆகி? 2 months ஆச்சு. ஓகே. ஆக்சுவலி நியூலி மேரிட்ல பீரியட்ஸ் டிலே ஆகுறது காமனான ஒரு விஷயம். ஓகேவா? பயப்பட வேண்டாம். என்னன்னா, நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க பழகுற மக்கள் எல்லாமே புதுசு, உங்களோட நீங்க அதாவது புழங்குற இடமும் புதுசு. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ்ல ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் வரும். பயப்பட வேண்டாம்.
கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் ஒரு 10 days கழிச்சு பீரியட்ஸ் வரல அப்படின்னா நீங்க பிரெக்அவுட் செக் பண்ணுங்க. அதாவது யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் செக் பண்ணுங்க. பாசிட்டிவ் வந்ததுன்னா வெயிட் பண்ணி ஃபாலோ அப்பா நீங்க ஜஸ்ட் செக்அப்ஸ்க்கு போகலாம். இல்லை நெகட்டிவ் வந்ததுனாலும் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அனதர் 10 daysக்கு திரும்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணணும். என்னன்னா புதுசா இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்ல நமக்கு வந்து உள்ள ஒரு படப்படப்பு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்மளை பத்தி மற்றவங்க எப்படி நினைப்பாங்க, எப்படி பழகணும் அவங்க கிட்ட, அந்த மாதிரி ஒரு நம்ம பாடியில் நடக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்னால நம்மளோட ஹார்மோனல் ஆக்சஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் பீரியட்ஸ் வந்து டிலே ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நார்மலான ஒரு விஷயம். எல்லா பெண்களுக்குமே கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கும், பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமும் இர்ரெகுலராகவே இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம ஹார்மோனல் சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்க என்வாயர்மெண்ட்டும் அதுக்கான முக்கியமான ரோல் இருக்கு. அது எப்படி என்வாயர்மெண்ட் முக்கியமான ரோல்னா, முன்னாடி எல்லாம் வந்துட்டு பொன் குழந்தைங்க அப்படின்னா வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. ஆன்ஷியன் டேஸ்ல, அதாவது நம்மளோட பாட்டி தாத்தா காலத்துல பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கும், வெளியிலேயே போகக்கூடாது, அதிகம் யார் கூடயும் பேசக்கூடாது. இன்கேஸ் யாரும் வீட்டுக்கு வந்தா கூட அவங்க வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனா இப்போ வந்து ஈக்குவல் டு மேல் சில்ட்ரன்ஸ், அதாவது ஆண் குழந்தைங்களுக்கு ஈக்குவலா பெண் குழந்தைங்க எல்லாத்துலயுமே ஒரு வீட்டுல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும், அது பெண் குழந்தை. அதுவேதான் ஆண் குழந்தை, அதுவேதான் பெண் குழந்தை, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டையுமே நம்ம பூஸ்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் த சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது நம்ம சமுதாயம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஒரு பெண் குழந்தையோ இல்ல ஆண் குழந்தையோ, குழந்தை இந்த வயசுல எப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸ் கொடுக்க விரும்புறாங்க. அதாவது 10 yearsல இருக்கக்கூடிய குழந்தைக்கு லேப்டாப்ல எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் டவுன்லோட் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா அதை அந்த அளவுக்கு கொண்டுட்டு வராங்க இல்லையா. இல்ல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா சினிமாஸ்ல 10 yearsல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே லவ், ஸ்கூல்ஸ்லயே லவ், அது காலேஜ்ல வந்து மேரேஜ், அதுக்கப்புறம் செப்பரேஷன்ஸ், அது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சின்ன வயசுலயே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ஏஜ்லயே அவங்களுக்கு லைஃப் பத்தின ஹிஸ்டரி வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்களோட மைண்ட் அந்த ஹார்மோனல் திங்ஸும் மெச்சூர் ஆகுது. அதனாலதான் they got puberty, early puberty அப்படின்னு சொல்றோம். முன்னாடி எல்லாம் 16 to 18 years தான் puberty ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல இல்லையா. ஓகே, பெரிய ஒரு காரண கர்த்தா இருக்கு என்வாயர்மெண்ட்லங்கிற நல்ல ஒரு தகவலோட கொடுத்துருக்கீங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல நீங்க ஹார்மோன் இன்பேலன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஓகே டாக்டர், இப்ப இன்ஃபெக்ஷனால சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் பெரிய ஒரு பங்கா இருக்கு? ஒயிட் டிஸ்சார்ஜ்னா பொதுவா காமனான நம்ம ஏஜ் சொன்னோம் இல்லையா, 12 to 53, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆஃப் த ஃபீமேல்ஸ். அதுதான் குழந்தை பேரு பெறக்கூடிய வயது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12 வயதுல, அதாவது குழந்தை பேர் 12 வயதுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஏஜ், அதுல இருந்து டில் மெனோபாஸ் ஆகுற வரைக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், நான் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? ஜூலைல இருந்து கால் பண்ணிருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனையில என்ன டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இப்பதான் மேரேஜ் ஆகி எனக்கு வந்து ஒரு 8 month ஆகுது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் பீரியட்ஸ் இப்ப தள்ளி போயிருக்கு, ஒரு 4 days தான் தள்ளி போயிருக்கு. ஓகே. பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது, அது என்ன சாப்பிடலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. வலி இருக்குமா? இடுப்பு வலிக்குது. ஓகே. மேரேஜ் ஆகி 8 months தான் ஆகுது இல்லையா? ஆமா டாக்டர். இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா தான் இருந்ததா? பீரியட்ஸ் எல்லாமே ரெகுலரா தான் வருது. இப்போ இந்த மந்த் தான் இப்போ ஒரு 4 days தள்ளி போயிருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறது தான் ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? ஆமா டாக்டர், இடுப்பு மட்டும் கொஞ்சம் வலிக்குது. பிகாஸ் ஆஃப் எக்ஸர்ஷனும் அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கலாம். அதாவது நம்மளோட வேலைப்பளு அதிகமா இருந்ததுன்னா அதனாலயும் பேக் பெயின் இருக்கலாம். இல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதனாலயும் பேக் பெயின் இருக்கலாம். புரியல டாக்டர், என்ன சொல்றீங்க? ரொம்ப வேலைப்பளு அதிகமா இருந்ததுன்னா அதனால இருக்கலாம். இல்லைன்னா நீங்க ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அது வந்து ரிலேட்டட் டு பீரியட்ஸ்க்கும் அதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. ஆனா சப்போஸ் ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மைல்ட் பேக் பெயின், தை பெயின்ஸ் அண்ட் காலெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது நார்மல் பிசியலாஜிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் பாடி தான். ஓகேவா? பயப்பட வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஹலோ சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பீரியட் வந்து எப்பவுமே ஒரே டேட்ல ஆகாது. ஒரு 5 daysக்கு முன்னாடி ஆகும், அதே டேட் ஆகாது. ஒரு 5 daysக்கு முன்னாடி ஆகும், 5 daysக்கு பின்னாடி ஆகும். ஓகே. அதனால எந்த ப்ராப்ளம் இல்ல 1 week பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மென்சஸ், அதாவது அந்த பீரியட்க்கு இப்போ 1ஆம் தேதி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்னா
23ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த டேட்ல வேணாலும் ஆகலாம். அது நார்மல் தான். கரெக்டா 28 டேல தான் வரணும் அப்படின்னு இல்லை. இண்டிவிஜுவல் ஒருவரோட உடல் வாகுக்கும் தகுந்த மாதிரி பீரியட்ஸோட டேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பயப்பட வேண்டாம். 1 வீக் பிஃபோர் ஆர் 1 வீக் ஆஃப்டர் அந்த இடைப்பட்ட காலத்துல அந்த 14 டேஸ்க்குள்ளார எப்ப வேணாலும் வரலாம். அது நார்மல் தான். பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னே நம்ம பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. என் பேர் ஹசீனா. ஹசீனா, எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேம். டாக்டர் பேசுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் ஹசீனா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. என்ன வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. நான் வந்து இங்க ஹோமியோபதி கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்கம்மா. அவங்க வந்து 6 மாசம் டேப்லெட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா அது கியூர் ஆயிருமா ஹோமியோபதியில? வீசிங்க்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. கண்டிப்பா 100% ஹோமியோபதியில வீசிங் வந்து சரியாயிடும். ஏன்னா எனக்கு அடிக்கடி வீசிங் வருது. இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறேன், அவங்க 5 நாளைக்கு டேப்லெட் தராங்க, அப்புறம் சரியா போயிடுது. கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசன் எனக்கு எஸ் ஹோமியோபதி மெடிசன் மட்டும்தான் அதுக்கான தீர்வை கொடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ அங்கே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலங்கிற பட்சத்துல நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு வரலாம். இதுவும் ஹோமியோபதி தான். ஆனா நம்ம இங்க வந்து பாசிட்டிவ் ஹோமியோபதியில கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுக்குறோம். கான்ஸ்டிடியூஷன் மெடிசன்னா நம்ம எல்லா டாக்டர்ஸும் வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கான்ஸ்டிடியூஷன் மெடிசன்ங்கிறது ஒரு பெட்டர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. தட்ஸ் நீங்க அங்கேயே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இந்த சேம் 6 months பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் உங்களுக்கு ரெக்கவர்மெண்ட் கிடைக்கலங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். அது வந்து பெங்களூர்லயுமே இருக்கு. எஸ், பாசிட்டிவ் ஹோமியோபதி வந்து பெங்களூர்ல இருக்கு. ஆல் ஓவர் கர்நாடகா ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம், மைசூர்ல இருந்து பேசுவோம். மைசூர்ல இருந்து. ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மேடம், அது மாசம் பீரியட்ஸ் ஆக ஆகும்போது காலு வயிறு ரொம்ப வலிக்குது மேடம். ஓகே. உங்களோட வயது என்னம்மா? வயசு 36. ஓகே. உங்களோட அதாவது ஏஜ் அட்டன் பண்ண காலத்துல இருந்தே உங்களுக்கு அந்த மாதிரி தான் வயிறு வலி இருக்குமா இல்ல ಈಗ ಒಂದು ಅದೇ ಮಕ್ಕಳ ಬೇಡ ಅಂತ ಆಪರೇಷನ್ குழந்தைக்கு வேணும்னு ஆபரேஷன் பண்ணவும் இல்லையா? ஓகே. அப்ப இருந்து அப்படி ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு தைராய்டுன்னு ஒன்று தைராய்டு இருக்கு எனக்கு. ஓகே. குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 குழந்தைங்க. எத்தனை வயசு ஆகுது ரெண்டாவது குழந்தைக்கு? ரெண்டாவது குழந்தைக்கு 14. 14 வருஷங்கள். உங்களுக்கு அப்ப சர்ஜரி அதாவது சிசேரியன் பண்ணி 14 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருடங்களா தான் உங்களுக்கு அந்த மாதிரி வலி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆமா மேடம். பயப்பட வேண்டாம், அது நார்மல் தான். ஆனா வந்து வயிறு வலி இருக்குன்னா சிசேரியன் வயிறு வலி கால் வலி ரொம்ப மேடம். ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு, அப்புறம் மறுநாள் இல்ல அது. ஓகே ஓகே, பயப்பட வேண்டாம் நீங்க. அதாவது கால் வலிங்கிறது பாடி ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால வரக்கூடியதுதான் கால் வலி. ஓகேங்களா? வயிறு வலி அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம். அதாவது பீரியட்ஸ் ஆகும்போது வயிறு சுருங்குறதுனாலையும் விரியறதுனாலையும், அதாவது கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிஞ்சு அதோட லேயர்ஸை வந்து வெளியில புஷ் பண்ணும். அந்த லேயர்ஸ் வர்றதுதான் நமக்கு பீரியட்ஸா வருது. அது சுருங்கி விரியறதுனால வரக்கூடியதுதான் அந்த வலி. எல்லா ஃபீமேல்ஸ்க்கு அதாவது பெண்களுக்குமே அந்த மாதிரி சுருங்கி விரிதல் நடக்கும். ஆனா அதனால வரக்கூடிய வலியை ஒரு சிலரால பேர் பண்ண முடியும், ஒரு சிலரால அன்பேரபிள் அதாவது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, கண்டிப்பா ஹோமியோபதி மருந்து இருக்கு அதுக்கான. நீங்க உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. ஸ்பெஷல் ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரா கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி லைஃப் டைமுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டமக் பெயின் வராத அளவுக்கு நம்ம ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. பேசலாமா? பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர். கொடுக்கமா எங்க வயசுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க. சரி சரி, சொல்லுங்க டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோமா? ஓகே. சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி தலைக்கு ஊத்திக்கிறேன். ஓகே. அதனால என்னன்றது. உங்களோட வயசு என்னங்கம்மா? உங்களோட வயது என்னம்மா? ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி தலைக்கு ஊத்திக்கிறோம். ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி தலைக்கு ஊத்திக்கிறீங்க. ஓகே. உங்களோட வயது? எனக்கு வந்து 48 வயசு ஆகுது. எவ்வளவு நாளா இந்த மாதிரி 2 தடவை தலைக்கு ஊத்திக்கிறீங்க? அது எப்படியோ எனக்கு வந்துட்டு ஒரு 8 தேதிக்குள்ள ஊத்திப்பேன். திரும்ப மாச கடைசியில வந்து ஒரு 28ல அப்படி ஆகுது. இல்ல, எவ்வளவு மாதங்களா இந்த மாதிரி இருக்கு தொந்தரவு உங்களுக்கு?
இப்போ வந்து ஒரு 3-4 மாசம் தான் அந்த மாதிரி ஆகுது. ஓகே ஓகே ஓகே, பயப்பட வேண்டாம். அதாவது பீரியட்ஸ் நிக்கிற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தூரம். ஆனா வந்து எனக்கு தண்ணியா ஆகாது, அப்படியே திரித்திரியா கட்டி கட்டியா அப்படியே கருப்பா அப்படியே ஆகுது. என்னன்னா தூரம் நிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து 48ல இருந்து 53 வரைக்கும் இல்ல ஏஜ் தான் வந்து தூரம், அதாவது மெனோபாசல் ஸ்டேஜ், தூரம் நிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிக்கும் போது இந்த மாதிரி ஒரு irregularities வரும், பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி irregularities இருக்கு, ரொம்ப ப்ளீடிங் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதாவது கர்ப்பப்பையில நீர் கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்ல கர்ப்பப்பை வீக்கமா இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி வீக்கமா இருந்தாலோ இல்ல கர்ப்பப்பையில கட்டி இருந்தாலோ இந்த மாதிரி இன்பிட்வீன், அதாவது 2 மென்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம ரொம்ப ப்ளீடிங் நிறைய இருந்தாலும் ஹீமோகுளோபின் லெவலும் செக் பண்ணி அது என்ன அப்படிங்கறத ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். உங்களோட ரிப்போர்ட்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. இல்லைன்னா உங்களோட ஜஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கூட்டிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. டாக்டர் வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு பின்னாடி வராம ஒரு காமா மெனோபாஸ்ல கொடுக்க முடியுமா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. கவிதா. கவிதா, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. டிவி பார்க்காதீங்க, வால்யூம் நல்லா குறைச்சிடுங்க. ஓகே. சொல்லுங்க. ஒயிட் வந்து நிறைய போடுவீங்க. ஓகேம்மா, உங்க வயசு என்னம்மா? 28. 28. மேரேஜ் ஆயிடுச்சா? திருமணம் ஆயாச்சாமா? 28. ஓகே, மேரேஜ் ஆயாச்சான்னு கேக்குறாங்க டாக்டர். 2 months ஆகுது. 2 months ஆச்சு. ஓகே ஓகே. ஒயிட் டிஸ்சார்ஜ் அரிப்பு இருக்கா உங்களுக்கு? பின்னாடி ரொம்ப ஒயிட் வந்து ரொம்ப மெல்லிசா தான் ஆச்சு, கொஞ்சமா தான் ஆச்சு. ஓகே. இப்போ வந்து மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய ஆகுது. ஓகே ஓகே. ஆக்சுவலி அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் தேவைப்படுதுமா. ஓகே, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாடியில வரக்கூடிய பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால வரக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அதனாலையும் வரலாம். இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வருதுன்னா கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேவை, நீங்க எடுக்கணும். பயப்பட வேண்டாம் நீங்க. ஆனா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால கன்சீவ் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கொலோக்கியல் டாக் அந்த மாதிரி இருக்கு. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா அவங்க வந்து பிரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படின்னு, அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால அது இன்ஃபெக்ஷனா இருக்குதா இல்ல நார்மலா பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ்னால தான் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். மினிமம் இன்னும் ஒரு 1 month வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப நிறைய இருக்குன்னா உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. கன்சர்ன் ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷல் டாக்டர்ஸ், இதுக்கான ஸ்பெஷல் டாக்டர்ஸ். அவங்க உங்களை பார்த்துட்டு அதுக்கான மருந்தை கொடுப்பாங்க. கண்டிப்பா அதுக்கான ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாவே இது சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் பத்தி சொல்லியிருந்தோம் டாக்டர், நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு என்ன காரணம் அப்படி யார் அதாவது எந்த ஏஜ்ல வரும்னு சொன்னோம், எதனால வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த இன்ஃபெக்ஷனாலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்ல பாரசைட்ஸ் இன்ஃபெக்ஷன், வெளியில இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அது நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு சொல்றோம் இல்லையா. ஜஸ்ட் வெளியில இருந்து வெளில யூரின் பாஸ் பண்றதுனால இல்ல ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாததுனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜை நம்ம வெரைட்டி பண்றோம் அப்படின்னா ஒரு சில டைப் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் வாட்டரியா இருக்கும், ஒரு சிலது ஒரு கர்ட் மாதிரி தயிர் மாதிரி இருக்கும், ஒரு சிலது ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கும், ஒரு சிலதோட இச்சிங் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம வெரைட்டி பண்ணலாம். அது என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதை பொறுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி வெரைட்டி பண்ணும்போது அது எந்த வகையான இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா பாதிப்பை கொடுக்குது, அதிகமா தொந்தரவை கொடுக்குது ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப அதிகமான தொந்தரவு கொடுக்கும். அலாங் வித் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து வந்துடும். வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம சொல்லலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே, இட் மே ஸ்ப்ரெட் டு கிட்னி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இட் வில் ஸ்ப்ரெட் டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். சர்விக், அதாவது யூட்ரஸோட அவுட்லெட் வந்து சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்விக்ஸ்னா கருப்பை வாய், கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சர்விக்ஸ் சொல்லுவோம். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஜெனிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் அதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல, அது இன்ஃபெக்ஷனால தான் வந்திருக்குன்னா கண்டிப்பா அது சர்விக்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம இதை ட்ரீட் பண்ணணும்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம நிகழ்ச்சி மூலமா வந்திருக்கு நம்ம மக்களுக்கு?
இப்போ ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா அது ஒரு காமனான ஒரு விஷயம். இன்னும் சில இடங்க வந்து கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளப்படுதுனாலே அவங்களுக்கு குழந்தை நிக்காது. ஆமா, சில பேர் அது ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க மலட்டுத்தன்மை வரதுக்கான காரணங்கள். ஆனா அது வந்து ஆன்ஷியன்ட் டேஸோட ஒரு அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை, அதாவது அது உண்மைன்னு சொல்லலாம். ஆனா முன்னாடி காலத்துல இப்ப அதுக்கான ரீசன்ஸ் நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அப்படிங்கும்போது அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு காசஸ் ஆகாது. ஓகே, நம்ம தொடர்ந்து இதற்கான விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சங்கரி, காலிங் ஃப்ரம் சேலம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு irregular பீரியட் இருக்கு டாக்டர். ஓகே, என்ன பண்ணா அது சரி பண்ணலாம்? உங்களோட வயது என்ன? எனக்கு 28 ஆகுது. ஓகே, மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆயிட்டு 2-3 months ஆகுது. ஓகே ஓகே. எவ்வளோ, அதாவது நீங்க ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து irregular-ஆ இருக்கா இல்ல ரீசன்ட் டேஸா தான் ரெகுலரா இருக்கு? இல்ல மேடம், அப்பெல்லாம் நார்மலா தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ சமீப காலமா தான் வந்து கொஞ்சம் மாறி மாறி வர மாதிரி இருக்கு. எவ்வளவு நாள் தள்ளி வருது? இப்போ லாஸ்டா வந்து 3 months ஆச்சு. இன்ன வரையிலும் நான் டேட் ஆகவே இல்லை மேடம். ஆனா செக் பண்ணோம், கன்சீவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு மந்த்ஸ் ஆகுதுமா? நீங்க 3 months ஆகுது. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி irregular பீரியட்ஸ் வந்து ஜஸ்ட் மேரேஜ் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? இல்ல, மேரேஜுக்கு முன்னாடியே இருக்கு மேடம். லாஸ்டா மேரேஜுக்கு முன்னாடி 2.5 months ஆச்சு. ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா? பண்ணேன். என்ன மேடம்? ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்திருக்கீங்களா? ஸ்கேன் பண்ண எதுவுமே இல்ல. பிசிஓடி இல்ல இல்லன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? தைராய்டு இல்ல. தைராய்டும் இல்ல. அப்ப பயப்பட வேண்டாம் நீங்க, ஓகேவா? ப்ரொலாக்டின் மட்டும் 1.3 ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ்ல எல்லாருக்குமே அதிகமா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, பிகாஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் சக்லிங் ரிஃப்ளெக்ஸஸ்னால early ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ்ல ப்ரொலாக்டின் லெவல் எல்லாருக்குமே அதிகமா தான் இருக்கும். அது நார்மலான ஒரு விஷயம், ஓகேவா? பயப்பட வேண்டாம் நீங்க. உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பிளஸ் தைராய்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. நம்ம அந்த irregular பீரியட்ஸ் நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும்னா தான் உங்களுக்கு சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. as soon as earlier irregular periods நம்ம சரி பண்றது ரொம்பவே நல்லதுமா. ஆக்சுவலா ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா பயப்பட வேண்டாம். ஆனா உங்களுக்கு பிஃபோர் மேரேஜ்ல இருந்தே இருக்குன்னா கண்டிப்பா அதை irregularityயை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆகிறத பத்தி நம்ம ஜஸ்ட் சீக்கிரமா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. நன்றி உங்களின் அழைப்புக்கு. மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சிகிச்சை முறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு நீங்க அழைப்பை ஏற்படுத்தலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் அருணா, சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்ன? டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆயிடுச்சு. ஆனா வந்து எனக்கு கர்ப்பப்பையில ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குமா என்னன்னுட்டு. மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. ஸ்கேன் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எல்லாமே நார்மலா இருக்கு. தைராய்டு ஏதாவது இருக்கா? செக் பண்ணிருக்கீங்களா? என்ன மேடம்? தைராய்டு சுகர் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? புரியல மேடம். உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்களுக்கு தைராய்டு சுகர் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? இருங்க மேம், ஒரு நிமிஷம். தைராய்டு சுகர் எல்லாம் செக் பண்ணியாச்சான்னு கேக்குறாங்க. ஹலோ, என்ன மேம்? தைராய்டு சுகர் எல்லாம் செக் பண்ணியாச்சாமா? பண்ணியாச்சு மேம், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 1 year தான் ஆகுது இல்லையா? திருமணமாயி 1 year ஆகுது, நீங்க இன்னும் கன்சீவ் ஆகல. ஆமா. எனக்கு பீரியட் வரதுக்கு முன்னாடி 15 நாள் முன்னாடியே பெயின் வந்துடுது மேம். ஓகே ஓகே. வயிறு வலி இருக்குங்களா? ஆமா மேம். அது ஒரு டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிறு பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வயிறு வலி. ஓவலேஷன்லயே உங்களுக்கு இருக்கு. ஓவலேஷன் அப்போ வயிறு வலி இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட், அந்த தைராய்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கும் தேவைப்படுது. என்னன்னா உங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் நார்மலா இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நார்மலா இருக்கு, மற்ற எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்போ பீரியட்ஸும் ரெகுலரா இருக்கு, ஆனாலும் நான் கன்சீவ் ஆகல அப்படின்னா சம் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வில் பி தேர். அதனால உங்களுக்கு ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அலாங் வித் ஹோமியோபதி கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன் தேவை. இது ரெண்டையும் நீங்க ப்ராப்பரா ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களுக்கு நேச்சுரல் மெத்தட்ல நீங்க சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேம், ஷர்மி பேசுறேன் மேடம். ஷர்மி, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நெல்லிக்குப்பத்துல இருந்து பேசுறோம். ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், வந்து எனக்கு ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ மறுபடியும் குழந்தைக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது
வாய்ப்புகள் இருக்கு. ரீகேனலைசேஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த நீங்க ஃபேமிலி பிளானிங் எப்படி பண்ணீங்களோ அதே மெத்தட்ல ரீகேனலைசேஷன் பண்ணுவாங்க. ரீகேனலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜஸ்ட் மினிமம் 6 months வரைக்கும் நீங்க நேச்சுரல் மெத்தட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமும் கிடைக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ்க்கு வரலாம். ஓகேவா? பட் ரீகேனலைசேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேடம் இப்ப நாள் தள்ளி தள்ளி போகுது. ஒரு 40 நாள் தள்ளி போறதுக்கும் குழந்தை நிக்குது அப்படின்னு கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணி ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது 1000 பேருக்கு ஃபேமிலி பிளானிங்னா அதுல ஒருத்தருக்கு நம்ம ஜஸ்ட் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ், அதாவது ஃபெயிலியர் ஆகி அது மூலமா கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நாள் தள்ளி போகுதுன்னா நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் கண்டிப்பா செக் பண்ணணும். அரௌண்ட் 40 daysல செக் பண்ணி இல்ல அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் இன்னும் ஒரு 10 days போனாலும் கண்டிப்பா பீரியட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு பேபி வேணும்னா தள்ளி போறது மட்டுமே பொறுத்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரீகேனலைசேஷன் அப்படிங்கிற ஒண்ணு பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு பேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. என்னோட நேம் ஜீவபுஷ்பம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோவையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஜீவபுஷ்பம். சொல்லுங்க ஜீவபுஷ்பம். கோவையில சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஹலோ. உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. எனக்கு திருமணம் ஆகி 4 மாசம் ஆகுது மேடம். ஓகே, 4 மாசம் ஆச்சு மேரேஜ் ஆகி. ஆனா முன்னால டைம் 2 நாள் இருக்கும். சரி. இப்போ 3 நாள் 4 நாள் இருக்கு. ஓகே. ஆனா எனக்கு தைராய்டு இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. உங்களோட வயசு என்னங்கம்மா? என்னோட வயசு 28 மேடம். 28. ஓகே. உங்களுக்கு பீரியட்ஸ் தைராய்டும் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கு இல்லையா? நான் ரெகுலரா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன், டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க? இன்ஜெக்ஷனும் எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காகமா போட்டுட்டு இருக்கீங்க அது? அந்த தைராய்டுக்கு தைரோமன் 100 எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் சைனஸ்க்கு எபத்தின்ங்கிற டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இதனால ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்குமா? ஆக்சுவலா இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா எந்த ஒரு மெடிசனையும் ரெகுலரா ரொம்ப நாட்களுக்கு எடுத்தோம்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் இல்லையா? எந்த மருந்தானாலும் அதை ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ, அதனுடைய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது அது காமிக்கதான் செய்யும். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? அதெல்லாம் ரெகுலரா இருக்குங்க மேடம். ஓகே. ஆனா இன்னும் நீங்க கன்சீவ் ஆகல. அதாவது தைராய்டு இருக்கிறதுனால கன்சீவ் ஆகுறது டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குமா? அதுல ஒரு 35 நாள் போன மாசம் 35 நாள் இருந்துச்சு. அதுக்கு முன்னால 32 நாள் இருந்துச்சு. இல்ல 35, 32 நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். அது 40 நாளா இருந்தாலும் கூட கன்சீவ் ஆகி வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது டிலேடு பீரியட்ஸ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது கொஞ்சம் நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகுது, அவ்வளவுதான். அது 35 நாள் இல்ல 40 நாள் இருந்தா கூட கன்சீவ் ஆகி வந்துடுச்சு பீரியட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. அது தவறான கூற்று. அது உங்களுக்கு கொஞ்ச நாட்கள் தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகுது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட என்வாயன்மெண்ட் மாறுறதுனால, உங்களோட சூழ்நிலைகள் மாறுறதுனால அந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி டிலே ஆகும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அந்த தைராய்டு ரிப்போர்ட்ஸும் சைனசைட்டிஸ்க்கு என்ன மாத்திரை சாப்பிடுறீங்களோ அந்த ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. உங்களோட தைராய்டு மட்டும் இல்லாம உங்களோட சைனசைட்டிஸையும் உங்களுக்கு லைஃப் டைம்ல அதனால வரக்கூடிய தொந்தரவுகளையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதி இஸ்டே நீங்க கான்ஸ்டிடியூஷன் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அலாங் வித் சைனசைட்டிஸ் அண்ட் தைராய்டு மூணையுமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், நம்ம இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா வேற சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இல்லையா? அது என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? நம்ம என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் ஜெனிட்டல்ஸ், அதாவது வெளியில இருக்கிற வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு அறிகுறிகள் தான் இருக்கும். ஒரு அரிப்பு அதிகமா இருக்கும், ஒரு ஹார்ட் ஃபிளஷஸ், ஒரு சூடா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம சொன்ன முன்னாடி கர்ப்பப்பை வாயில இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உள்ள மேலையும் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுது. கர்ப்பப்பையில இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர
கர்ப்பப்பை வாயில எரோஷன், சர்விக்கல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷனால அந்த வால்ஸ் இருக்கும்ல, 2 சைடு சுவர்கள், கர்ப்பப்பை வாலினுடைய சுவர்கள் இருக்குல்ல, அது வந்து ஜஸ்ட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இட்ஸ் a strong pH லெவல் இருந்தது அப்படின்னா அது அந்த கர்ப்பப்பை வாய் பகுதியை எரோட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. ஓகே டாக்டர். அந்த மாதிரி எரோட் ஆச்சுன்னா அது சர்விக்கல் எரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால பேக் பெயின் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, பட் அந்த இன்ஃபர்டிலிட்டின்ற அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா டாக்டர்? இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அது எப்போ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் சர்விக்ஸ் அதாவது கர்ப்பப்பை வாய்க்கு போயிட்டு அங்கேயும் நம்ம ட்ரீட் பண்ணல, அப்பவும் அறிகுறிகள் அப்பவும் ட்ரீட் பண்ணல அப்படின்னா the infection will spread to the uterus. uterusக்கு once spread ஆச்சுன்னா கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குங்க. சொல்லுங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கு. மேரேஜ் ஆகி 10 months ஆச்சுங்க. ஓகே. இன்னும் கன்சீவ் ஆகல. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? என்னங்க? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? அது வந்து ரெகுலரா பீரியட்ஸ் ஆக மாட்டேங்குதுங்க. ஓகே. உங்களோட வயசு என்னமா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. ஹலோ, டிவி வால்யூம் குறைங்க. குறைச்சிடுங்க. ஓகே. இப்போ உங்களோட ஏஜ் என்னங்கறத டாக்டர்ட்ட சொல்லுங்க. ஏஜ் வந்து 21 ஆச்சுங்க. 21. உங்களுக்கு தைராய்டு மட்டும் தான் இருக்கு, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு இல்லையா? இல்ல, பீரியட்ஸ் வந்து ரெகுலரா ஆகுறது இல்லைங்க. எனக்கு ஆகுறது இல்ல. வந்து 2 மாசம் 3 மாசம் ஆகுறது இல்ல. எவ்வளவு நாளா உங்களுக்கு அந்த மாதிரி ரெகுலரா ஆகுது? மறுபடியும் போய் செக் பண்ணி அதுக்கு தனியா டேப்லெட் கொடுத்தாதான் ஆகுறேன். ஆக்சுவலி 1 or 2 days டிலே ஆகிறதுக்கு நம்ம அதுக்கான பீரியட்ஸ் வரதுக்கான மருந்து எடுத்துக்கிறது தேவையே இல்லம்மா. சரிங்க. நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம் இப்ப அதை பத்தி. ஒரு 10 days வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 10 daysக்கு வரைக்கும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு மேலேயும் பீரியட்ஸ் வரலன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 days வெயிட் பண்ணி திரும்ப ரீசெக் பண்ணணும். அதுக்கப்புறமும் வரல, அதாவது 60 days வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ் வர்றதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? நியூலி மேரிட்ல கண்டிப்பா 60 days வரைக்கும் வெயிட் பண்றது தப்பே கிடையாதுமா. நீங்க அவசரமா 45 நாளுக்குள்ளேயே பீரியட்ஸ் அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்கான மருந்து அப்படின்னு எடுக்க வேண்டாம். ஒரு சில நேரத்துல டிலே ஆகும் கன்செப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டிலேனா நான் ஃபர்ஸ்ட் 40 நாள்ல பார்க்கும்போது 35 நாள் 40 நாள்ல பார்க்கும்போது நெகட்டிவா இருக்கும். ஆனா 50 நாள்ல பார்க்கும்போது பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து 60 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் பீரியட்ஸ் ஆகல, கன்சீவும் ஆகல, பீரியட்ஸும் ஆகல அப்படின்னா அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் வர்றதுக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 டிவி வால்யூம் நல்லா குறைச்சிடுங்க, ரெடியூஸ் பண்ணிடுங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன டாக்டர்கிட்ட பேசுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஓகே. பீரியட்ஸ் வந்து இப்ப தள்ளி போயிருக்கு, ஒரு 15 நாள் தள்ளி போயிருக்கு. ஆனா எனக்கு வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியா இருக்கு, அரிப்பு ஜாஸ்தியா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சரிங்களா? இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட அரிப்பு எப்ப? மேம் இதுல கேட்க மாட்டேங்குது, நான் கட் பண்ணிட்டு அதுல சொல்றேன். ஓகே ஓகே. ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட, அதாவது வெள்ளைப்படுதல் இருக்கிறது கூட அரிப்பும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நியூலி மேரிட்ல அந்த மாதிரியான ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் வரும், பிளஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனும் அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம கண்டிப்பா சரி பண்ணணும்னா both partners should take treatment, otherwise both partners should take hygiene. அதாவது 2 மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ் 2 பேருமே ரொம்ப சுத்தமா இருக்கிறது, அதாவது பிறப்புறுப்புகளை ரொம்ப தூய்மையா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னா அந்த மாதிரி அரிப்புகளை குறைக்கலாம். 2 பேரும் கண்டிப்பா கொஞ்ச நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இதை ஃபியூச்சர்ல வராம சரி பண்ண முடியும். உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச், கோயம்புத்தூர்லயும் ஒன் ஆஃப் த பிரான்ச் இருக்கு ஆர்எஸ்புரம்ல, நீங்க நேர்ல போலாம். ஃபீமேல் டாக்டர்ஸே இருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மூலமா கண்டிப்பா நம்ம அந்த அரிப்பையும் அது வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கிறதையும் நம்ம குறைக்க முடியுமா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சுதா பேசுறேன். சுதா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்து 1 year ஆகுது, ட்வின் பேபி. நான் ஃபேமிலி பிளானிங் எல்லாமே பண்ணிட்டேன். பட் அந்த ஸ்டமக் இன்னும் வத்தவே இல்லை, ஓரளவு தான் வத்துனது. அது குறையறதுக்கு ஏதாவது? கண்டிப்பா அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். மேனுவலான எக்ஸசைஸ், மேனுவல் எக்ஸசைஸ் இஸ் நீடட். ஆஃப்டர் 1 year தான் நம்ம கண்டிப்பா அதை பண்ணணும். 1 year ஆயிடுச்சுங்கும் போது நீங்க மேனுவல் எக்ஸசைஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் ஒரு 2 months பாருங்க மேனுவல் எக்ஸசைஸ்ல குறையில அப்படின்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர்ஸ் வந்து along with medicines உங்களுக்கு எக்ஸசைசஸும் டாட் பண்ணுவாங்க. அது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு வயிறு வந்து உள்ளர போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகே மேம் அப்புறம் சொல்லுங்க வேற என்ன கேள்வி கேளுங்க. மேம் இப்ப பாப்பா உங்களுக்கு வந்து இப்ப நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து பெஸ்ட்ன்ட்டு அதிகமா நெட்ல போட்டுட்டே இருக்காங்க. நான் வந்து யூஸ் பண்ணலாமா? அப்படி இல்லம்மா. ஆக்சுவலி ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எல்லாமே வந்துட்டு எல்லாத்துலயுமே ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் திங்ஸ் இருக்கும். கொலஸ்ட்ரால் எவ்ரிதிங் வில் பி தேர். ஓகேவா? ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? குழந்தைக்கு வந்து 1 year பேபிக்கு ஆயில் யூஸ் பண்றது குறைக்கிறது நல்லது. பிகாஸ் அவங்களுக்கு டைஜஷன் வந்து டிஃபிகல்ட்டி ஆயிடக்கூடாது. ஆயில் டைரக்டா கொடுக்கறதோ இல்ல ஆயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸோ கொடுக்கறது நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பாயில்டு ஐட்டம்ஸ் கொடுத்து பேபியை க்ரோ பண்ற வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்வேன். அவங்களுக்கா டேஸ்ட் பிடிக்குது, ஆயில் ஃப்ரை பண்ணது எனக்கு டேஸ்ட் பிடிக்குது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஃப்ரை பண்றதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1 year பேபிக்கு ஃப்ரை பண்றதெல்லாம் கொடுக்கறது அவாய்ட் பண்றது நல்லது. இல்ல மேம் ஃப்ரை பண்ணி தரல. இல்ல நார்மலாவே எதுவும் காய் செஞ்சனாலும் அதுக்கு அந்த ஆயில் யூஸ் பண்ணலாமா? என்ன ஆயில்? ஜஸ்ட் வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும் ஆயில் யூஸ் பண்றோம்னா அது என்ன ஆயில் அப்படிங்கறதுல கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஓகேவா? வெறும் ஆயில்லயே நம்ம ஃப்ரை பண்றோம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா தான் அது என்ன ஆயில் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணணும். வெறும் தாளிக்கிறதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு 5 ml ஊத்த போறீங்க, தட்ஸ் இட். தண்ணியில காய்களை வேக வச்சு சாப்பிட வைக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். இல்ல தண்ணியில வேக வைக்கல, நம்ம ஆயில்ல மட்டுமே வெஜிடபிள் வந்து ஃப்ரை பண்றோம் அப்படின்னா தட்ஸ் கான்சன்ட்ரேட்டட். அது மாதிரி யூஸ் பண்றது நல்லது கிடையாது. ஓகே மேம். ஓகே நன்றி உங்களின் நிலைப்புக்கு. ஓகே டாக்டர், நம்ம இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ல இருந்து எப்படி ப்ரிகாஷன் பண்ணிக்கலாம்ங்கறது பார்த்தலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரிவென்டிவ் ஹைஜீனிக் மெஷர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆனா இதுல ஹோமியோபதிக் பார்ட் ஆஃப் வியூ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம். நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. அதாவது ஹோமியோபதிக் மெடிசன்ஸ்ல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அலுமினா அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு. அதுல எப்படின்னா நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வாட்டரி ரொம்ப கஷ் ஆஃப் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு நிறைய தண்ணி மாதிரி வந்து கால் வழியாவே எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கு, காலில் வலிஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இட் ஒர்க்ஸ் லைக் வண்டர். நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து வித்தின் ஃபியூ டேஸ்க்குள்ள அவங்களுக்கு நல்லா ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி போராக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்கு. போராக்ஸ்ல நம்ம பார்க்கணும்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ச் மாதிரி, அதாவது நம்ம கஞ்சி வடிக்கிறோம்ல, கஞ்சி தண்ணி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் கஞ்சி மாதிரியே இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்மெல் வருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி கிரியோசோட்டம்னு ஒரு ட்ரக் இருக்கு. அதுல நமக்கு கொடுக்கணும்னா ஜஸ்ட் அதுவும் ஸ்டார்ச் மாதிரி தான் இருக்கு, ஆனா பயங்கர ஸ்மெல் இருக்கு, ஸ்டிச்சியா இருக்கு. ஒரு எல்லோ ஸ்டார்ச், ஒரு மஞ்சள் கலர்ல சோறு வடிச்ச கஞ்சி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பிசுன்னு ஒரு ரொம்ப ஸ்மெல்லியா, அவங்களுக்கே இட் ஸ்டெயின்ஸ் த கிளாத், இன்னர்வியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும்போது இட் ஒர்க்ஸ் as a wonder also. ஓகே, நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க. ஒரு நேர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அஸ்மத் பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்பேடு. டாக்டர்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம். நீங்க தான் சொல்லணுமா உங்களுடைய கேள்விகள் என்ன? மேரேஜ் ஆகி 5 months ஆகுது மேடம். ஓகே. அது வந்து 2 மாசம் பீரியட் கரெக்டா ஆயிடுச்சு. ஓகே. இப்போ 3வது மாசத்துல இருந்து 5 நாள் தள்ளி போச்சு. மறுபடியும் இப்ப 4வது மாசம் வந்து 7 நாள் தள்ளி போகுது மேடம். வருது வேண்டாமா, நார்மல் தான். ஓகேவா? 10 days வரைக்கும் நீங்க அந்த மாதிரி தள்ளி போகணும்னா வெயிட் பண்ணலாம். என்னன்னா உங்களோட பாடியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால வரக்கூடிய இந்த தள்ளி போறது வந்து உங்க பாடியில நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால வரதுதான். பயப்பட வேண்டாம். 10 days வரைக்கும் தள்ளி போகுதுன்னா வெயிட் பண்ணலாம். இல்ல 2 months once தான். இது வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு, அதனால என்ன ப்ராப்ளம் இருக்குமா? ஹார்ட் ஆபரேஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பயப்பட வேண்டாம். நீங்க அதை வந்து இதோட கோரிலேட் பண்ணவே வேண்டாம். ஓகே மேடம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே, ஹோமியோபதியில இந்த அளவுக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க டாக்டர். நம்ம இந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ்னா வெள்ளையா தான் இருக்கும், எனக்கு எல்லோ கலர்ல இருக்கே, அதுக்கான அதையும் ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் சொல்லலாமா? கண்டிப்பா ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் சொல்லணும். அதுக்கான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டர் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் பீரியட்ஸ் டேட் இன் பிட்வீன் அந்த பீரியட்ஸ்ல இப்ப போராக்ஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கணும்னா பீரியட்ஸ் வந்து நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வர்ற வரைக்குமே அவங்களுக்கு ப்ளீட் அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துட்டே இருக்கும். ஃபுல் the whole periods menses period வரைக்கும். அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் நின்னுச்சுன்னா அடுத்த பீரியட்ஸ் வந்துரும். அவங்க வந்து the whole monthமே ஏதாவது ஒன்றுல சஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் வந்து அதை டாக்டர்ஸ் கிட்டயே டிஸ்கஸ் பண்ண யோசிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கு, இது எப்படி டாக்டர் கிட்ட சொல்றது, நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கோம், அது எப்படி இதை சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம எக்ஸாசரேட் பண்றோம்னு நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கு தாட். ஓகே, அது மாதிரி இல்லாம அதை ஓப்பனா நம்ம சொல்லும் போதுதான் நமக்கான
வைத்திய முறைகளையும் நம்ம கொடுக்க முடியும். நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அதன் இப்போ ஃபுல் ஆஃப் கால்ல வலியுது, அதாவது ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்க்கு இல்ல காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எனக்கு அவ்வளவு தூரம் கால் வலியா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க கம்ஃபர்டபிலிட்டா, அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ்க்காகவே பேட் யூஸ் பண்றவங்க கூட இருக்காங்க. அதுல இருந்தெல்லாம் அவங்க ரிலீவ் ஆகி ஐ எம் கம்ஃபர்டபிள் ஒன்லி எக்ஸப்ட் மென்சஸ் டேட்ல நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா they are feeling good இல்லையா? ஓகே டாக்டர், நம்ம ஹோமியோபதி மெடிசின் பத்தி பார்த்துட்டோம். இந்த ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணலாம் வீட்ல இருக்கிறவங்க? ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், நம்பர் 1. இன்னொரு விஷயம், முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப அரிப்பு இருக்கு, அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட ரொம்ப சேர்ந்து அரிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times a day ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்றது ரொம்ப நல்லது அப்படி சொல்லலாம். அதாவது இன்னொரு விஷயம் நம்ம வீட்லயே பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லணும்னா முடிஞ்சு ஒரு ஹாஃப் லெமன் ஹாட் வாட்டர்ல புழிஞ்சு அதுல வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது அட்வைசபிள் திங். ரொம்ப அரிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னலா வாய்ப்புகள் கொடுக்கும். இன்டர்னலா நமக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அது ப்ரிவென்டிவ், அதாவது நமக்கு லைஃப் டைம்ல திரும்ப அதே தொந்தரவு வராத அளவுக்கு நம்மளால ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தா நம்ம எதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? இப்ப எக்ஸாம்பிள் தைராய்டு இல்ல இன்ஃபர்டிலிட்டி இல்ல டயபெட்டிக்ஸ், இதோட இது இருந்ததுன்னா தைராய்டு இருந்து இன்ஃபர்டிலிட்டி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னா எதோட இன்டென்சிட்டி இஸ் மோர் சஃபர்ட் பீப்புள், அதாவது பேஷண்ட்ஸ் வந்து சஃபர் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த நாள் அதிகமா சஃபர் ஆகுறாங்க. தைராய்டோட சிம்டம்ஸும் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜோட சிம்டம்ஸும் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜோட இச்சிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தான். ஆனா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இச்சிங் அதிகமா இருக்குன்னா நம்ம டயபெட்டிஸ் ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் இச்சிங். எதுக்காக கேக்குறேன்னா டாக்டர், அலோபதியில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனி மெடிசன்ஸ், இப்போ தைராய்டுக்கு தனி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ஒயிட் அப்போ எதை நம்ம எடுக்கலாம்ங்கிறது தெரியாது. இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கொடுக்குற மெடிசன்ஸும் இருக்கு. ஆனா நம்ம இங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில நம்ம கான்ஸ்டிடியூஷனா தான் கொடுக்குறோம் இல்லையா, அதாவது தைராய்டு ஒரு ட்ரக் பிக்சர் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரக் பிக்சர்ல தைராய்டும் கவர் ஆகும், பிளஸ் ஒயிட் டிஸ்சார்ஜும் கவர் ஆகும், இன்ஃபர்டிலிட்டி டயபெட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுற ஒரு மெடிசனை அதே மாதிரி எல்லா சஃபரிங்கும் இருக்கிற ஒரு பீப்புளுக்கு கொடுக்கும்போது அவங்க 100% அதுல இருந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வர வாய்ப்பு 100% எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரல. ஓகே, நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜெகன்னா, திருநெல்வேலில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? எனக்கு வந்து 4 months முன்னாடி பீரியட் கொஞ்சம் தள்ளி போச்சு. ஓகே. ஸோ நான் ஸ்கேன் பண்ண அந்த டைம்ல நான் ஃபுல் பாடி செக் பண்ணேன். சரிங்கம்மா. அப்போ வந்து போத் ஓவரிஸ் ஆர் பல்கின்னு வந்தது. ஓகே. அது வந்து டாக்டர்கிட்ட கொடுத்தப்போ அது வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டேன், ஒரு டானிக் டேப்லெட் இருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து நார்மல் ஆயிருச்சு. பட் மேரேஜ் ஆகி வந்து இப்போ 1.5 வருஷம் ஆயிருச்சு. ஓகே. ஸோ அதனால கன்சீவ் ஆகிற எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு ஒரு இப்போ பீரியட்ஸ் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா பயப்படவே வேண்டாம். 100% பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதாவது நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு நோய் கிடையாது. ஓகேங்களா, ஒரு பீரியட்ஸ்லயும் அது வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு இப்ப பீரியட்ஸ் ரெகுலரா வருதுன்னா அந்த நீர்க்கட்டி கண்டிப்பா எனக்கு இருக்கும் இது வரைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ஷன், அதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பாருங்க. இருந்தது அப்படின்னாலும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வர்றதுனால இன்கேஸ் இர்ரெகுலரா மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்கியா அதை ரெகுலரைஸ் பண்ணி அது மூலமா ஈஸியா கன்சீவ் ஆக வைக்கிறதுக்கான ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேர்ல வாங்க. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஹோமியோபதி மெடிசின்ஸ் நாங்க எடுத்துட்டோம் டாக்டர். இப்போ இது எடுத்துட்டு இருக்கும் போதே உணவு முறைகள் ஏதாவது நீங்க ஃபாலோ பண்றதுக்கு சொல்லுவீங்களா தனியா இந்த வைத்திய ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ்க்கு அப்படின்னு எந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இந்த ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கும் போது இந்த பத்தியங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா அந்த டிசீஸ்க்கான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க சுகர் எடுக்க கூடாதுங்கிறது ஒரு யூனிவர்சலி நோன் திங் இல்லையா. அவங்க வந்து டைரக்ட் ஸ்வீட்ஸ் எடுக்கக்கூடாது. அதுவே ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சால்ட் டைரக்டா எடுக்கக்கூடாது, ஆயிலி ஃபுட்ஸ் டைரக்டா இருக்கக்கூடாது. அது வந்து அந்த டிசீஸுக்கான டயட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமோ இல்லையா. ஹோமியோபதிக்கான டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே கிடையாது. ஓகே, அப்ப அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு தனியா ஏதாவது நம்ம பாடி கூலா வச்சுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது தனி ஃப்ரூட்ஸ் ஏதாவது இல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. பாடி ஹீட் ஆயிட்டாதான் ஒயிட் டிஸ்சார்ஜ். இல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுனால பாடி ஹீட், ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுனால அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம்.
ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. மேடம் நான் என் பேர் ராஜ்குமார். எங்க இருந்து பேசுறீங்க? ஊர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் பேசுங்க சார். சார் சொல்லுங்க சார். மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம் என் பேர் ராஜ்குமார் மேடம். நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. எனக்கு வந்து எரோசிக் கேஸ்ட்ரிக் ஒரு 1.5 இயர்ஸா எரோசிக் கேஸ்ட்ரிக் இன்னும் வயிற்றுல புண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பில்டோத்துல வந்து ஃபுல் எண்டோஸ்கோபி செக்அப்லாம் பண்ணியாச்சு. ஓகே. திருப்பியும் நான் வந்து லாஸ்ட் மந்த் போய் அவர்கிட்ட வயிறு திருப்பியும் ப்ராப்ளமா இருக்கு சார், உப்புசலா இருக்கு, வயிறு சாப்பிட்டாக்கா ஒரு மாதிரி உப்புசலா இருக்கு, சாப்பாட்டுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே. அவர் சொன்னாரு அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் சரியா இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. ஓகே. ஆனா வயிற்றுல பாத்தீங்கன்னா எனக்கு வயிறு மாதிரி டிஃபிகல்ட் பிரீத்திங் இருக்கு, வயிறு உப்புசலா இருக்கு, டைஜஷன்ல நல்லா ஆகுது. எனக்கு வந்து கிளால் பேடர்ல வந்து 2 mm to 3 mm பாலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பிளஸ் முன்னாடி நீங்க இந்த டெஸ்ட்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எது பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் பக்கமோ நீங்க நேர்ல வாங்க. ஓகே, டாக்டர்ஸ் வந்து நேர்ல கன்சல்டேஷன் பண்ணிட்டு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுக்கும்போது நாட் ஒன்லி இந்த எரோசிக் கேஸ்ட்ரைட்டிஸ் மட்டும் இல்ல, கால்பிளாடர் ஸ்டோன்ஸும் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும், ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், அதுதான் பெட்டர். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நிகழ்ச்சி நிறைவடையும் தருவம் வந்தாச்சு டாக்டர். ஹோமியோபதி அதாவது பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சஸ் மட்டும் எங்க இருக்கு? பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வந்து தமிழ்நாட்டில் 4 பிரான்ச்சஸ் இருக்கு. ஆக்சுவலி கோயம்புத்தூர் அண்ட் மதுரை, சென்னையில 2 பிரான்ச்சஸ் இருக்கு, அண்ணா நகர் அண்ட் வேளச்சேரி அப்படி சொல்லலாம். அவங்க எது நியர்பை பிரான்ச்சோ ஒன்லி இன் தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா அண்ட் கர்நாடகாலையும் இருக்கு, பெங்களூர் நியர்பை ஊர் அது மாதிரி பிளேசஸ்ல அவங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சஸோ நேர்ல போய் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஸ்பெஷல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அதற்கான கான்ஸ்டிடியூஷனல் மெடிசனை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நல்ல முறையில கலந்து சிறப்பிச்சீங்க, நன்றி உங்களுக்கு. என்ன நேரே நிகழ்ச்சி பார்த்து வாழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருந்தாங்க. பெண்களுக்கான வயிறு டிஸ்சார்ஜ் இதனால என்ன பக்க விளைவுகள், இதற்கான ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதியில இருக்கா, என்னென்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம், முழுமையான தகவல் கொடுத்தாங்க. பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.